ஹாய், குட் ஈவினிங் ஆல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு தொகையில் பார்த்துடலாம் நெல்லிக்காய் வச்சு. இது வந்து கருவேப்பிலை, அதுக்கப்புறமா வெங்காயம் எல்லாமே வதக்கிட்டு ரெகுலர் நம்ம தொகையில் அரைக்கிற மாதிரி தான். வத்த மிளகா கொஞ்சம் போட்டுக்கலாம், தேவையான அளவு போட்டுருந்தா போதும். உங்களுக்கு உரப்பு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. வெள்ளை உளுந்து போட்டுடலாம், போட்டுட்டு செவக்க வறுத்து எடுத்துட்டுலாம். இதில் என்னென்னா நெல்லிக்காய் கட் பண்ணி 2 பெரிய நெல்லிக்காய் அலம்பிட்டு ரெடியாக வச்சுருக்கேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, கொத்தமல்லி வச்சுருக்கேன். புதினா இருந்தாலும் நீங்கள் போட்டுக்கலாம். இதில் நம்ம வந்து புளி சேர்க்காமல் நெல்லிக்காய் போட்டுடலாம். புளி எல்லாருக்கும் ஒத்துக்கிறது இல்லை. ஸோ 2 பெரிய நெல்லிக்காவை கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம். நல்லா இருக்கும் இந்த தொகையல். இது சாப்பிட்டுக்கும் பிரச்சனை சாப்பிட்டுக்கலாம். நம்ம எல்லாம் சப்பாத்தி எல்லாத்துக்கும் தொட்டுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எல்லாத்தையும் வதக்கி எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் அரைக்கிறதுக்கு. நான் இதில் நெல்லிக்காயோட நம்ம வந்து கொஞ்சமாக இஞ்சி, நார்மல் இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா மாங்காய் இஞ்சின்னு கிடைக்கும், அதுக்கு சேர்த்துனா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். அது கொஞ்சம் லைட்டாக தோல் எடுத்துட்டு அதையும் நான் சேர்த்து வதக்கி எடுத்து வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அரைச்சி நம்ம எடுத்ததுக்கு அப்புறம் தான் இதில் பெருங்காயம் சேர்க்கணும். எப்பயுமே பெருங்காயம் சேர்த்து அரைச்சா கசந்துடும். ஸோ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் குறப்பாக அரைச்சதுக்கப்புறமா பெருங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் விட்டு சாப்பிடலாம். தேங்க்யூ, பாய்.